மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவன் யாரு? அவங்க ஹெட்பேண்ட்ல ஷினோபின்னு போட்டிருக்கு. எல்லாருமே சுமூகமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? ஆமா, உங்களை எதிர்க்க தான் ஒண்ணு கூடி இருக்காங்க. இதுக்குதான் அவன் என்ன வர வச்சிருக்கானா? இப்ப ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யாரு கட்டுப்படுத்துறது? என்னோட பேரு கபூட்டோ. நான் அவருடைய கூட்டாளி. அப்ப விட இப்ப உங்க பலம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். நான் உயிரோட இருந்தப்ப எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ஆனா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பேன். இப்ப உங்களோட உச்சிஹா பவர் என்னன்னு காட்டுங்க. இப்ப காட்டுறேன். என்ன ஆனாலும் அவன் கண்ணை நேரடியா பார்க்காதீங்க. மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். இதுல நீயும் சுச்சிக்காகவும் போய் குணமாகுங்க. நீ உன்னோட சேஜ் மோடுக்கு போயிடு. பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே நிறைய சக்கராவை நான் பயன்படுத்திட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். Fire style. Majestic destroyer flame. இதோ வந்துட்டா. இதுக்கு மேல உன்னால போக முடியாது. Massive Rasengan. Death style. அதுதான் சுசானோ. நருட்டோ, இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ரெடியா இருக்கேன். லைட்னிங் போல்டர் ஜூட்சு. மண்ணோட அடர்த்தியும் நான் கம்மி பண்ணிட்டேன். நருட்டோ, ஆரம்பிக்கலாமா? காலுக்கடியில இருக்கிற மணலை பயன்படுத்திட வேண்டியதுதான். ஓ, நருட்டோ! ரசன் ஷூரிகன். எவ்வளவு சக்தி! அவன் மொத்தத்தையும் உறிஞ்சிட்டான். அவனால ரினேகா நைஸை எப்படி பயன்படுத்த முடிஞ்சது? எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இந்த ரின்னகன் அடைஞ்சேன். இந்த உடம்புல அப்படி என்னதான் பண்ணிருக்க? அப்ப இருக்கிறத விட இப்போ உங்க பலம் இன்னும் அதிகமா இருக்கு. நானும் லார்ட் ஒருச்சிமாருவும் சேர்ந்து செஞ்ச பரிசோதனைகள்ல கிடைச்ச முடிவுகளை வச்சுதான் எங்களோட சோதனைகள் வெற்றி அடைஞ்சதுனாலதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. கடவுளுக்கு இணையா இருக்கிற சக்திகளை நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இது ஒண்ணு உங்களுடைய படைப்பு கிடையாது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது? இது உண்மையே கிடையாது. இது என்ன கடவுளுடைய சக்தியா? விண்கல் மாதிரியா இருக்கு. நம்மளால தப்பிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு யாரும் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. புதுசா அதை தடுக்க முடியலனாலும் முயற்சி பண்ணுவோம். லார்ட் சுச்சிக்காக எல்லாரும் இங்க இருந்து தூரமா போயிடுங்க. எங்களையும் கொல்ல போறீங்களா? ஆமா,
ஷினோபிக்களால பறக்க முடியுமா? இவன் ஹிடன் ஸ்டோன் சேர்ந்த அந்த குள்ள பயதன. சூப்பர் லைட் அண்ட் போல்டர் ஜூட்ஸு. இன்னும் கொஞ்சம் தான். உள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. நல்ல வேலை நாம தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப ரெண்டாவதா ஒரு கல் இறங்குதே, அதை என்ன பண்ண போற? என்ன நடக்குது அங்க? பெரிய கல் 4வது கம்பெனியோட போர்க்களத்துல விழுந்திருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால ஒரே சமயத்துல பல பேரை கொல்ல முடியும். இது மாதராவோட ஜுட்சுவா மட்டும்தான் இருக்க முடியும். லேடி சுனாடே, நானே அங்க போறேன். சுச்சிகாகே தாத்தாவுக்கு என்னாச்சு? இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. ஏ கபூட்டோ, என்ன பத்தி இன்னும் உனக்கு வேற என்ன தெரியும்? நீங்க முதல் ஹோகாகே ஹாஷிராமாவை எதிர்த்து ஃபைனல் வேலியில சண்டை போட்டப்ப அந்த சண்டையோட முடிவுல நீங்க உண்மையிலேயே சாகல. ஆனா அன்னைக்கு அவரோட பலத்துல ஒரு பகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என் திட்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அது எனக்கு முழுசா தெரியாது. நானும் உங்க கூட்டாளிங்கிறத மறந்துடாதீங்க. அங்கங்க இன்னும் ஒரு சில பேர் உயிரோட தான் இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உன்னை சோதிச்சாகணும். Summoning Jutsu. என்னுடைய வயிறு பயங்கரமா எரியுது. என்ன இப்ப இழுக்கக்கூடிய அந்த சக்ரா அது மாதராது தானே? அந்த 9 tails யாரும் சிறப்பொடிக்கவே இல்லை. அதுக்காக தான் இவ்ளோ பெரிய போர் தொடர்ந்து நடக்குது. ஒரு ஜின்சுருக்கிக்குள்ளதான் அடைஞ்சிருக்கு. அங்க இருக்கிறவன் தான் ஜின்சுருக்கி. அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. உசுமாக்கியா? இந்த குளோனை விட்டு உண்மையான நருட்டோவை தேடி போவோமா? எனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. இந்த திசையில தான் இருக்காங்க. Wood style deep forest emerger. இத நம்மளால கண்டிப்பா தடுக்கவே முடியாது. இப்போ என்ன பண்றது? சக்ரா எனர்ஜியும் இல்ல. நான் வேணும்னா என்னோட சக்தியை அவனுக்கு தரட்டுமா? உன்னுடைய சக்தியை கொடுத்துட்டு பதிலுக்கு என்னுடைய உடலை கேட்பல்ல? நான் என்னோட சக்ராவை மட்டும் தரேன். மாதுரா கிட்ட நான் கட்டுப்படுறத விட உன்கிட்ட கட்டுப்படுறது எவ்வளவோ மேல்னு எனக்கு தோணுது. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஜெயின்ட் ரசிங்கன். அவ கதைய முடி. ஜெயின்ட் ரசிங்கன். பராஜ் லைன். நீ சொன்ன மாதிரியே அவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவனாதான் இருக்கான். இதுதான் என்னுடைய லிமிட். இந்த இடத்துல இருந்து இனிமே நான் பாத்துக்கிறேன். நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது உனோக்கி. நீ என் கூட போட்டி போட்டு தோத்து போயிட்டேன்னு உன் நினைவுல இருக்கா இல்லையா? இது நம்ம ஒப்பந்தத்திலேயே இல்லையே லார்ட் அஷிராமா. ஹிடன் லீஃப்க்கு அடிபணியறத தவிர வேற வழி இல்ல. அவன் பேரெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்காத. வெறுப்புணர்வு மட்டும்தான் கடந்த 3 போருக்குமே அடித்தளமாய் இருந்தது. வாழ்க்கை நசில் அடிகள் விழத்தான் செய்யும். நான் உன்னை விட அதிகமா வாழ்ந்தவன். ஆனா வாழ்க்கையில எனக்கு அனுபவம் அதிகம். எதிர்காலத்துல எது முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது கிட்டத்தட்ட 4வது போர். இதுதான் நீங்க சொன்ன எதிர்காலமா? முன்னெல்லாம் எங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரே நோக்கத்துக்காக சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். காலம் நகர நகர பழைய அனுபவத்திலிருந்து இந்த உலகம் மீண்டு வருது. இந்த உலகம் எதில இருந்தும் மீளணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. என்னோட இட்டர்னல் சுகியோமிங்கிற கெஞ்சிட்சு மூலமா நான் அதை ஆள போறேன். போலியான வாக்குறுதியால ஏமாத்தின நான் கொல்றது மூலமா என் மனசை தேத்திப்பேன். எப்பவும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். இப்பவும் நீங்க அடங்க மாட்டீங்கல்ல? எத்தரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சுவ தயார் பண்ணு. வெறும் பொருட்களை மட்டும்தான் இடமாற்றம் பண்ண முடியும். மனிதர்களை இடமாத்த முடியாது. உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு செஞ்சு பாரு. லார்ட் ரைகாகே, நீங்க லேடி சுனாடியோட முடிவை மாத்த சொல்லுங்க. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் மூலமா இப்ப 2 பேரு போறோம். நீங்களுமா? அந்த மாதரா உச்சிஹா கிளான சேர்ந்தவ.
ஃப்ளையிங் ரைஜின் ஜிட்சுவை அவனுக்கு எதிரா நாம பயன்படுத்துவோம். என்னால நகரவே முடியல. கென்மா, நான் சொல்றத மட்டும் உன்னால பண்ண முடியுமா? சொல்லுங்க ஷிகாகு, சொல்றத நீ சரியா பண்ணிடு. பண்ணு. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் ஜூட்சு. காலநிலைகளை கடந்து பயணிக்கிறது 4வது ஹொக்காகேவோட ஜுட்சு தானே. ஆனா எங்களுக்கு இந்த வித்தைய கத்து கொடுத்ததே 4வது ஹொக்காகே தான். தயாராகுங்க. சுனாடே பாட்டி இங்க வந்துட்டாங்களா? அப்படின்னா இது அவங்க ரீஜெனரேட்டிங் ஜுட்சுவா தான் இருக்கு.